பாபு சார் போங்க. என்ன இந்த சுரேஷ் பாபு சார் சொன்னல, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பாபு சார் கிட்ட கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க, நீங்க இந்த பக்கம். தேங்க்யூ. ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ தான். தேங்க்யூ. கை மட்டுங்க. தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் முதல்ல கெஸ் பண்ணி பாருங்கள். இபி கார்டன், இந்த விஜய் டிவி, ஜி தமிழ் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நின்றுருக்கேன். இன்றைக்கி வந்து ஜி தமிழில் வந்து நம்ம வடிவேல் சேகர் இருக்கா இல்லையா, வடிவேல் சேகர் அண்டு கவுண்டமணி அவங்க ரசிகர்லாம் சேர்ந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறாங்க, அதுதான் கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளையும் ஜி தமிழ் டைரக்டர் பாலா கூப்பிட்டுருந்தார். வாங்க சார் அப்படியே. நாங்கள் சரி இப்படி வந்திருக்கேன், உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பிக் பாஸ் செட்டு இங்கே தான் போட்டிருக்காங்க. பிக் பாஸ் செட்டு, விஜய் டிவி ஆஃபீஸு எல்லாம் இங்கே இருக்கேன். உள்ளே நம்மளாம் விட மாட்டாங்க. உள்ளே 1000 கேள்வி கேட்பாங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம். கரெக்டாக அவங்க கேட்குறதும் கரெக்டு தான். சரி, ஜி தமிழ் வந்திருக்கேன். இங்கே நம்பர் 18 தெரியுதுங்களா? தெரியாது, அப்படி போகிறவங்களுக்கு. அங்கே தான் இன்றைக்கி ஷூட்டு. சரி, கூப்பிட்ருக்காரு நம்ம வடிவேல் சார், நம்மளை கூப்பிட்டாரு. டைரக்டர் பாலா அவரும் கூப்பிட்ருக்காரு. உள்ளே போய் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. போகலாமா? ஓகே. இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ நடக்குன்னா தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு நடக்குது. வடிவேல் ரசிகர்கள், கவுண்டமணி ரசிகர்கள், அவங்க 2 பேருக்குள்ளே எது டாப்பில் இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. அப்பா, ஒட்டல் வெளி வெயில் செம சுரீன்னு அடிக்குது. நம்பர் 18 இருக்குங்களா, இங்கே தான் சேகர் வந்துருப்பார். போய் பார்க்கலாம். இது விஜய் டிவி, இந்த செட்டு வந்து விஜய் டிவி. இது ஆப்போசிட்லேயே ஜி தமிழ். விஜய் டிவியில் தான் நம்மளை சேர்க்க மாட்டாங்களே. ட்ரை பண்ணுறேன், ஒரு நாள் கதவை திறக்காதா, அவரை பார்த்துக்கலாம். ரோடு சரியில்லை, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்காக போகிறது பெட்ரு. வந்தாச்சு நம்ம டைரக்டர் பாலா சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இவரோட யூடியூப் சேனல் நான் இன்டர்வியூ கொடுத்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாலா சார் ப்ரோக்ராம் நீ வந்திருக்கோம். சரி பாப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சேகரே வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கரெக்டாக சேகர் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இன்னைக்கு வந்து ஜி தமிழ் வந்திருக்கோம். சிறப்பாக போன நிகழ்ச்சி, கடவுளை வேண்டிக்கிறேன். அதே போல் டிஆர் அண்ணன் வந்திருக்காரு, அவரும் ரொம்ப சந்தோஷம். நம்ம சேகர் நம்மளை கூப்பிட்டாரு, அதிலும் நம்ம டைரக்டர் பால் அவரும் கூப்பிட்டுருந்தாரு. சரி வாங்க, இங்கே ஒரு ப்ரோக்ராம் சத்யா சார் வராரு. ஆமாம், நடிகர் சத்யராஜ் சார் வராரு, அவரையும் பார்த்துடலாம். அது என்ன தான் ப்ரோக்ராம் பார்த்துலாம். ஆக்சுவலாக கவுண்டமணி ரசிகர்கள் ஜாஸ்தியாக இல்லாட்டி வடிவேலுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி தானே காம்படிஷன்? இதுதான் காம்பினேஷன். சரி பார்க்க நல்லா தான் இருக்கும். இது எப்போ ரிலீஸ் ஆகுது? தமிழ் சப்போர்ட் பண்ணி வருஷப்போர்ட் பண்ணி. ஓகே, தமிழ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேகரை நீங்கள் டிவியில் பாருங்கள், விஜய் தமிழ். ஓகே, நன்றி. இதுவரை ஆதரித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் எத்தனை நன்றி, கோடான கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுது. எங்களுக்கு ஆதரித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. மேக்கப் போட்டு சொன்னாங்க, போடலாமா? போட்டுலாம் போடலாம். ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தப்போ தான் தெரியும், நாளைக்கு காலையில் டிஆர் கார்டனில் ஷூட் இருக்குது எனக்கு. போகிற டிஆர் கார்டன் அங்கே என்னென்னா விஜய் படத்தோட ஷூட் சொல்லிக்கிறாங்க. இளைய தளபதி விஜய் சார் படத்தில் ஒரு சீன் வருது. அதில் வந்து ஒரு கேரக்டர் அந்த படத்தோடு வருதா, படத்தில் தனியாக வருதா, சீன் மட்டும் எடுக்கிறாங்களா, ஷூட்டிங் மட்டும் டிஆர் கார்டனில் ஷூட்டிங் கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு காலைல 6 மணிக்கு நாங்கள் இருக்கணும். சரி, இது முடிஞ்சிச்சுன்னா இங்கே கிளம்பி சீக்கிரம் போயிட்டால் சீக்கிரம் கிளம்பிடலாம். பார்க்கலாம், நம்மளுக்கு டைம் வராதா? வெயிட் பாருங்கள், கெட்டப் வேறு லெவலில் இருக்குது. வாசகரே கெட்டப் போட்ட போல இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சேர் கூட வந்ததால் அவர் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பேன். நான் அவர் என்ன பண்ணுறதுட்டு முடிஞ்சவங்க சின்ன வீடியோ பண்ணோம். ஓகே, சரி, கண்டிப்பாக. இப்போது அவங்களால நம்ம செட்டு வந்து பார்க்க முடியாது, நம்ம இங்கேருந்து போகலாம் இல்லையா, அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக எடுக்க விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் போனால் போய் எடுக்கலாம். ஆமாம், என்ட்ரன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களும் பார்க்கணும் ஆசை. அனைவரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையே சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி, தேங்க்யூ. உள்ள போகலாமா? ஓகே.
இன்னும் கொஞ்சம் ஓகே கூத்தொட்டி இந்த பில்லரை எப்படி கொண்டு வந்தீங்க டென்னிஸ் சேர் பாரு C2 sorry C5 sorry C5 left white shirt சரி சரி பிரேம்ல வரல இப்போ இன்னொன்று நம்ம ஷூட்டிங்ஸ் பார்த்து நினைச்சியா ஒட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் வாங்கண்ணா சந்தோஷம் ஒன்றா பார்த்து சூப்பர் நல்லா பேசுங்க நம்ம ஒன்று வேறு லெவலில் பேசுங்க தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ நான் வரேன் மேம் சேகர் சார் வணக்கம் சூப்பராக பேசுகிறேன் சேகர் நீங்கள் கலக்கிட்டாரு வரும் பாருங்க தமிழ் சொல்லுங்கள் வணக்கம்மா அக்கா சந்தோஷம் படம் சார் 12 படம் பண்ணாரு தங்கம் இப்போ அவர் சொன்னது தங்கம் இவங்க தான் ப்ரொடியூசர். ஓ அது அதான் மாசி பவானி. ஸோ பிரேக் டைம் விட்ருக்காங்க. ரொம்ப சொல்லு சார். ஏன்னா பெரிய ஜாம்பவன் அக்கா அதே மாதிரி இவங்களும் வந்து நிறைய படம் கவுண்டமணி சார் கூட நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களாம் சந்திச்சது. மேடம் ரொம்ப வந்து ப்ரொடியூசர் ஒரு 12 படத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க அவங்க. அதே போல் அந்த நடிகன் படத்தில் புஷ்புக்கு தங்கச்சியாக இருந்தாங்க. நடிகன் படத்தில் புஷ்புக்கு தங்கச்சியாக இருந்தாங்க. நடிகன் படத்தில் புஷ்புக்கு தங்கச்சியாக இருக்காங்க. தங்கச்சிக்கா? ஆமாம், புஷ்பு தங்கச்சி. இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அக்கா அக்கா கலகிருப்பாங்க படத்தில். ஆமாம், வாங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம யார் கூட எடுக்கணும் தெரியுமா? சரப்பா ஃபேமஸான டைலாக்கு உனக்கு டைலாக் சொன்னாங்க. சரப்பாம்பு அப்படிதான் இருப்பேன். எங்க அண்ணன் டி ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறாரு. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆமா, வடிவேல் சார் சொன்னாங்க. என்ன பேரு? வடிவேல் சேகர். வடிவேல் சேகர். இவர் வந்து வடிவேல் சேகர். நாய் சேகர்ல நாய் சேகர். இப்போ வந்து நாய் சேகர், வடிவேல் சேகர். எந்த ஊர் நீங்க? மாதவன். ஏற்கனவே ஆமா ஆமா, நாங்கள் நகல் நடிக்கிறது. அதான் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாய் சேகர்ல வடிவேல் சாருக்கு டூப்பு கேட்டிருந்தாங்கல்ல, நம்ம எல்லாம் சந்திச்சோம். பார்த்துட்டீங்க நீங்க? ஆமா, கரெக்ட். இல்ல உங்க மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க இதே மாதிரி ட்ரெஸ். மதுரையில் ஒருத்தன், மகேஷ். இது சேலத்தில் ஒருத்தன், அப்புறம் இந்த தஞ்சாவூர்ல ஒருத்தன் இருக்கான். உங்க மாதிரி அது ட்ரெஸ் போட்டாலும் உங்க மாதிரியே இருக்கு. அது கண்டுபிடிக்க முடியல. ஆமா ஆமா. வாங்க சாப்பிட்லாம். ஆக்சுவலாக பிரேக் டைம் விட்டுருக்காங்க டீ சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி என்ன தலைப்புனா கவுண்டமணி சார் அண்டு வடிவேல் சார், விச் இஸ் அ பெஸ்ட் காமெடி. 2 பேரும் எவரெஸ்ட் தான். இருந்தாலும் அவங்களுக்கு காமெடி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட நடித்த நடிகைகள் எப்படி நடிச்சிருக்காங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணது எப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்னும் 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழா செட்டு ஃபுல் செட்டை காமிக்கிறேம்மா. ஏற்கனவே நகல் நட்சத்திரம்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கோம். சரி, அதை பற்றி நம்மளும் டைலாக் பேச சொன்னாங்க. நம்ம டைலாக் அடிச்சு விட்டேன் நினச்சி பார்க்கலாம். அப்பாவோட ரொம்ப சந்தோஷம்.
சின்ன பிள்ளைங்க தேங்க்யூ. ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ தான். தேங்க்யூ. கை மட்டும் தேங்க்யூ சார். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுச்சு. நம்ம சேகர் சார் உங்களையும் கவர் பண்ணல நானே. நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக வந்துருவாரு. பேரோட ஃபங்க்ஷன் வந்தார், பையனோட ரிசப்ஷன் ஃபஸ்ட்டு வந்தார், எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி சார். ஓகே நான் வரேன். நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் நம்மளுடைய என்னுடைய ரசிகர் சப்ஸ்கிரைபர். இவர் என்னுடைய பையன் எல்லாத்தையும் வந்துடும். உங்களோட நான் என் கார்லேயே வந்துட்டாங்க. அப்படியே பசங்க இருக்காங்க போயிட்டு வரணும். பத்திரமா இருங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்துல. அங்கே வரேண்ணா. யாரு? ஓகே, ஷூட் முடிஞ்சிடுச்சு. EVP கார்லேருந்து கிளம்பியாச்சு. தமிழ் ஷூட் முடிஞ்சிடுச்சு. இப்போ மணி கிட்டத்தட்ட 9 ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறது 10 ஆகிடும். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு TR கார்டன், அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இளைய தளபதி விஜய் அவருடைய படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நாளைக்கு காலை TR கார்டன் கூப்பிட்ருக்காங்க. விஜய் சார் வராரா வரலையா எனக்கு தெரில, ஆனால் கூப்பிட்ருக்காங்க. என்ன அப்புறம் வந்து நகல் நட்சத்திரம் சில பேர் கூப்பிட்ருக்காங்க. நாளைக்கு காலை TR கார்டனில் 6 மணிக்கு இருக்கணுமா. போனால் காலை நான் வந்து ஒரு 4:30 இருந்து மேக்கப் பண்ணி போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அது என்ன விவரம் சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது ரைட் சைடில் தெரியறது வந்து பிக் பாஸ் போட்டாங்களே அந்த செட், அது முன்னாடி தெரியுது. ஓகே, போகலாம். ஹெல்மெட் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில. நாளைக்கு அங்கே போகிற ஷூட்டிங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. குட் நைட்.